இன்னைக்கு நானும் எங்க பசங்களும் இந்த புளிச்சக்கீரையை பறிச்சு கடைஞ்சி தான் சாப்பிட போறோம். டேய் இந்த புளிச்சக்கீரையில அப்படி என்னதான்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. இது வெயில் காலன்றதால இந்த கீரையை கடைஞ்சி சாப்பிட்டாக்கா உடல் சூடு உடனே குறையும். இந்த புளிச்சக்கீரையை சாப்பிடறதால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அது மட்டும் இல்லைங்க, இந்த புளிச்சக்கீரையை சாப்பிட்டாக்கா உடல் எடை கூட குறையும். அதனால நாங்களும் அந்த புளிச்சக்கீரையை பறிச்சு தண்ணியில கொட்டி அலசி ஒரு குண்டாவில எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அடுப்புல ஒரு குண்டாவில கொஞ்சோண்டு தண்ணியை வச்சு அலசின கீரையை எடுத்து அந்த குண்டாவில போட்டு ஒரு தட்டை போட்டு மூடிட்டான். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திறந்து பார்த்தாக்கா கீரை நல்லா வெந்து போச்சு. நானும் சரின்னு சொல்லிட்டு அந்த கீரையை அடுப்புல இருந்து இறக்கி தண்ணியை வடிகட்டி அந்த கீரையை ஒரு சட்டி பானையில எடுத்து போட்டேன். அந்த கீரையில தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கடகடன்னு கடைய ஆரம்பிச்சேன். நானு உங்களால இது மாதிரி கடைய முடியலனாக்கா மிக்சியில கூட போட்டு அரைச்சிக்கிங்க. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு மத்த வச்சு கடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில எண்ணெயை ஊத்தி பூண்டு மிளகான்னு சொல்லிட்டு தாளிச்சு எடுத்துக்கினேன். இது கூடவே பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், வெந்தயம் இத மூணையும் வறுத்து பொடியாக்கி அந்த பொடியை இது கூட சேர்த்துட்டேன். அதை லேசா கடைஞ்சிட்டு அந்த கீரையை எடுத்து மூந்து பார்த்தாக்கா சரியான வாசனை. சரி இதுல இருந்து கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நானும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையாலுமே டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. நானும் கடைஞ்ச கீரையை எடுத்து கொஞ்சோண்டு சோறுல போட்டு பிசைய ஆரம்பிச்சேன். ஏன்னா இந்த புளிச்சக்கீரையை சோறு கூட போட்டு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி சாப்பிட்டாதான் சூப்பரா இருக்கும். இது எப்படி எனக்கு தெரியும்னாக்கா, நான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க அம்மா புளிச்சக்கீரையை கடைஞ்சி இது மாதிரி சோறு கூட போட்டு பிசைஞ்சு ஒரு உருண்டை பிடிச்சி தருவாங்க. அந்த சோறு உருண்டையை எடுத்து சாப்பிட்டாக்கா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். சரி நமக்கு கிடைச்ச இன்பத்தை நம்ம பசங்களுக்கும் சொல்லி தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த உருண்டையை பிடிச்சி எங்க பசங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சேன். நீங்க யாரெல்லாம் இது மாதிரி புளிச்சக்கீரையை கடைஞ்சி சோறு கூட பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி உங்க அம்மா கையில சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எங்க பசங்க எல்லாம் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையாலுமே சூப்பராகுது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுவா. டேய் போயெல்லாம் சொல்லாதீங்கடா, உண்மையை சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். உண்மையாலுமே சூப்பரா தான் இருக்குது, இந்தா ப்ரோ நீயும் சாப்பிட்டு பாருன்னு சொல்லிட்டு வெறியும் குண்டான எடுத்து என் கையில கொடுத்துட்டானுவா. நானும் என்னுடைய கையில மிச்ச மீதி ஒட்டி இருந்த கீரையை சப்பி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். கேட்க மறந்துட்டேன், உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த புளிச்சக்கீரை பிடிக்கும்?